அவர் பண்ணாத சம்பவமே இல்ல. நீங்களே போட்டு பாருங்க டெஸ்ட்ல யாரு கிங்குன்னா அவர்தான் கிங்குனா விராட் கோலி மட்டும்தான், வேற யாரும் இல்ல. அந்த மாதிரி கவர் டிரைவ்ல அவர் தான் கிங்கு, வேற யாரும் ஆள முடியாது. அவரு ஆஸ்திரேலியா எப்பவுமே ஸ்லெட்ஜ் பண்ணி பண்ணுவாங்க. அங்க விராட் கோலி இருந்தாருன்னா அவர் ஸ்லெட்ஜ் பண்ணி இன்னும் பயங்கரமா பண்ணுவாரு. அதே கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ண வேண்டியதா ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. இப்போ யங்ஸ்டருக்கு வாய்ப்பு தரேன்ட்டு லெஜெண்ட்ஸை விட்டா எப்படி? ஒரு செஸ் மாஸ்டர் இறங்கினார்னா ரன் மிஷின் மாதிரி நல்லா ஸ்கோர் எத்தனை போக தான் பார்ப்பாரு. ஒரு 50 100 150 அப்படி கொண்டு போக தான் பார்ப்பாரு. அவர் இப்போ இல்ல, டெஸ்ட் மேட்ச்ல இல்லைன்னும் போது ஒரு பிக் லாஸ் தான் இந்தியாவுக்கு. அந்த ஃபேஸ்ல அந்த அக்ரெசிவ் கேப்டன் அதை மிஸ் பண்ணுவாங்க. மேபி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன், டெஸ்ட் பெஸ்ட் கேப்டன் அவர் தான். அவ்வளோ ஜெயிக்கலனாலும் அவர் தான் பெஸ்ட் கேப்டன் இந்தியா எவர் ப்ரொடியூஸ்ட். ஓகே, ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் பயங்கரமா இருக்கும். அவர் ரிவெஞ்ச்லாம் யாரும் நிக்க கூட முடியாது. அந்த மாதிரி ரிவெஞ்ச் தான், அதெல்லாம் அக்ரெசிவ்லா பயங்கரமான அக்ரெஷன் தான். விராட் கோலினாலே அக்ரெஷன் தான். அவர் இருக்கிற வரைக்கும் சும்மா அக்ரெஷன் பறக்கும். அப்படியே வைபவ் சூரியவன்ஷி வந்து என்ன சொன்னாங்கன்னா அடுத்த ரோஹித் சர்மா அப்படின்னாங்க. அது ஒரு மேட்ச் தான் ப்ரோ. அது இப்போ ரோஹித் சர்மா மாதிரி 200+ அடிக்க முடியாது, ஒரு தடவை அடிக்க முடியும். கன்சிஸ்டன்டா 3 வாட்டி ஆடி இருக்காங்க. அது பாருங்க 264 208 1 அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கோலியோட அந்த ஸ்ட்ரைக் ரேட் T20 பொறுத்த வரைக்கும் யாராலையும் அதை மாற்ற முடியாது. விராட் கோலினா ஒருத்தர் தான். இப்பயே சொல்றேன், ரோஹித் சர்மா ஒருத்தர் தான். யாரும் வந்து கம்பேர் பண்ணாங்க. இப்போ வியூவர்ஷிப்பே டிராப் ஆயிடும். இப்போ விராட் கோலி போனதால அந்த வியூவர்ஷிப்பே ஃபுல்லா குறையும். ரொம்ப கஷ்டமா இருந்தது ப்ரோ. இந்தியாவோட பில்லரே வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும். அவங்களே போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்னு எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் கேப்டன்சி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பும்ரா தான் தரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா சீனியர் எப்படி சுமன் கில்லுக்கு போகுது, ஐ மீன் ஒரு போரா போகும் ப்ரோ இனிமேல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். அது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு இந்தியா சைட்ல இருந்து பார்த்தா. இருந்தாலும் நம்ம ஒரு ஜெம்மை மிஸ் பண்றோம். ஆஸ்திரேலியா எப்பவுமே ஸ்லெட்ஜ் பண்ணி பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தாலே நம்ம ரியலா அங்க இருந்தாலே நம்மளுக்கே வெறுப்பாகும். அங்க விராட் கோலி இருந்தாருன்னா அவர் ஸ்லெட்ஜ் பண்ணி இன்னும் பயங்கரமா பண்ணுவாரு. அது கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ண வேண்டியதா ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. கேட்கும் போது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ரிட்டைர்மெண்ட் வந்து ரோஹித் சர்மாவும் ஃபர்ஸ்ட் குத்தாபல்ல, அதுக்கப்புறம் விராட் கோலி குத்தது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அவர் இருந்தால் தான் கொஞ்சம் ரிவெஞ்ச்லாம் கரெக்டாக இருக்கும். ரிவெஞ்ச்லாம் நல்லா பயங்கரமா பண்ணுவாரு. இப்போ ஆமா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இந்தியா பேக்ல. இப்போ யங்ஸ்டருக்கு வாய்ப்பு தரேன்ட்டு லெஜெண்ட்ஸை விட்டா எப்படி? இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேனு, நிறையா டெஸ்ட்ல வந்து அதிகமாக செஞ்சுரி அடிச்ச பேட்ஸ்மேன் அவர் தான். நம்ம ஆர்சிபி அவர் ஆடுறாரு, நம்ம சிஎஸ்கே ஃபேன் தான். நம்ம இருந்தாலுமே அவர் நல்லா பயங்கரமாக கலாய்ப்போம். அதை தவிர்த்து நம்ம இந்தியான் டீம்னு வரும்போது அவர் ஒரு நம்பர் 1 பேட்ஸ்மேன் இந்தியாவில். அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அது கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. விராட் கோலி இல்லாமல் டீமும் எதுவும் ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் வராது. எப்படியா இருந்தாலும் லாஸ் தான். இல்ல ப்ரோ, ஷாக்காக தான் இருந்துச்சு. ஆக்சுவலா சேனா கண்ட்ரிஸ் போனா சீனியர் பிளேயர்ஸோட தான் போகணும். இப்போ சீனியர் பிளேயர்ஸ் அவ்வளோவா இல்ல, எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான். பும்ரா, ஜடேஜா, இவங்க 2 பேர் தான். ஜடேஜா கூட சர்டனா தெரியல 11ல. இவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பிக்கா மிஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். அவர் டீம் பிளேயர் யாராச்சும் எடுத்தா கூட அவரு ரொம்ப அக்ரெசிவா பண்ணுவாப்ல, அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் இனிமே. விராட் கோலி தான். ஆமா, அவர் பண்ணாத சம்பவமே இல்ல. நீங்களே போட்டு பாருங்க டெஸ்ட்ல யாரு கிங்குன்னா அவர்தான் கிங்குனா விராட் கோலி மட்டும்தான், வேற யாரும் இல்ல. இன்னும் ஆடி இருக்கலாம், பட் என்ன பண்றது, ஃபேன் பேஜ் நிறைய இருக்கு. அவருக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் பயங்கரமா இருக்கும். அவர் ரிவெஞ்ச்லாம் யாரும் நிக்க கூட முடியாது. அந்த மாதிரி ரிவெஞ்ச் தான், அதெல்லாம் அக்ரெசிவ்லா பயங்கரமான பிளே. நல்லா கூஸ் பம்ப்ஸா இருக்கும் ப்ரோ. அது பார்க்கும் போதே ஒரு உணர்ச்சியை உண்டாக்கி நம்மளே கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு தோணும். அதெல்லாம் நிறைய இருக்கு. அவரை பார்த்து தான் நிறைய பேர்லாம் வளர்ந்துறாங்க. என் ஃப்ரெண்டு கூட கவர் டிரைவ்ல அவரை பார்த்து தான் வேற வந்தான். அதெல்லாம் நிறைய இருக்கு ப்ரோ. ஆமா, விராட் கோலிக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். ஃபேன்ஸ் அவரு எப்படி சொல்றது, அவரு கிங்கு. அந்த மாதிரி கவர் டிரைவ்ல அவர் தான் கிங்கு, வேற யாரும் ஆள முடியாது. அவரு கவர் டிரைவ்னா கிங்னா விராட் கோலி, புல் ஷாட்னா கிங்னா இவரு ரோஹித் சர்மா. MSDலாம் உங்களுக்கே தெரியும், ஹெலிகாப்டர் தான். ஆமா, லெஜெண்ட்ஸ் 3 பேருமே. அவள்தான். இப்போ யங்ஸ்டருக்கு தான் வாய்ப்பு தரணும், வேற வழி இல்லை. அவரும் போய் தான் ஆகணும். யங்ஸ்டருக்கு வழி விட்டு தான் ஆகணும், வேற என்ன பண்றது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப அடிக்டடு, ரோஹித் சர்மாவுக்கு ரொம்ப அடிக்டடு. ஏன்னா புல் ஷாட்டு, IPL ஆல்சோ, ICC, T20 டெஸ்ட் எதா இருந்தாலும் அவர் டக் அவுட் ஆனாலும், நான் நார்மலாக சொல்றேன், IPL பொறுத்தவரைக்கும் அவர் டக் அவுட் ஆயிட்டாரா அதோட நான் மும்பை அப்படியே எனக்கு ஆஃப் ஆன மாதிரி ஆயிடும். மும்பை ஆடுவோம். அதே மாதிரி தான் எனக்கு வேர்ல்ட் கப். அவர் எனக்கு வந்து ஒரு 10 பால் ஆடினாலும் ஒரு 30 ரன் 40 ரன் ஆடுறாரா ரோஹித் சர்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். டெஸ்ட்லயும் அப்படி ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு வந்து சிங்கிள்ஸ் அப்படி இல்லை. அவரோட கேம் அதான். ஸ்டார்டிங் ஒரு குட் ஸ்டார்ட், அவ்வளவுதான். கம்மியான பால்ல நம்மளை பொறுத்தவரைக்கும் வந்து பாலை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்ட் இருந்தாலே என்னை பொறுத்தவரைக்கும் ரோஹித் சர்மா. விராட் கோலியை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி. ஒரு விக்கெட் வந்துச்சு அப்படின்னா நம்ம அது பால் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருப்பா. சிங்கிள்ஸ்லேயே எடுத்துட்டு போயிட்டே இருப்பா. அப்ப வந்து லாஸ்ட் நேரத்தில் என்ன பண்ண முடியும்னா ஆப்போனண்ட்டும் வந்து கொஞ்சம் இதுவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் லூஸ் பால் கண்டிப்பா போட்டே ஆவான். அந்த பாலை பனிஷ் பண்ணிட்டு போயிடுவார். அதாவது நிறைய மேட்ச் ஆடி, இப்போ நிறைய மேட்ச் பார்த்துருங்க. பாகிஸ்தான் கூட பாருங்களேன், ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. அது மாதிரி சொல்றேன். இப்போ பில்லர் தான். அவங்க பில்லர் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றது தெரியல. 2 பில்லர் அவங்க தான். என்னை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விராட் கோலி எனக்கு வந்து பிடிக்கும். ஆனா அதோட பெட்டர்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் யார் வந்து என்ன சொன்னாலும் எனக்கு ரோஹித் சர்மா தான். டக் அவுட் ரோஹித் சர்மா. ஏன்னா அந்த குயிக் ஸ்டார்ட் எனக்கு பொறுத்தவரைக்கும் அந்த 45 ஃபுல் ஷாட், அவ்வளவுதான்.
ப்ரோ அதுதான் ப்ரோ எல்லாருமே இப்போ சொல்றாங்க ப்ரோ ஐபிஎல் எதா இருந்தாலும் சரி டெஸ்ட் மேட்சா இருந்தாலும் சரி இப்போ அடுத்த ரோஹித் சர்மா வந்துட்டாங்க, அடுத்த விராட் கோலி வந்துட்டாங்க. ரோஹித் சர்மா ஒருத்தர் தான், விராட் கோலினா அது ஒருத்தர் தான். யாரும் வந்து அடுத்த விராட் கோலி அடுத்த ரோஹித் சர்மான்னு யாருமே சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்றேன்னா ஒரு இதுல ஒருத்தர் தான் இருக்க முடியும், நெக்ஸ்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து சுபம் கில்ல பார்த்தா கவர் டிரைவ் வந்து அடுத்த விராட் கோலி. இப்போ ஐபிஎல் நார்மலா சொல்லும் போது வைபவ் சூரியவன்ஷி வந்து என்ன சொன்னாங்கன்னா அடுத்த ரோஹித் சர்மா அப்படின்னாங்க. அது ஒரு மேட்ச் தான் ப்ரோ. அது அவங்கள மாதிரி இப்போ ரோஹித் சர்மா மாதிரி 200+ அடிக்க முடியாது, ஒரு தடவை அடிக்க முடியும். கன்சிஸ்டன்டா 3 வாட்டி ஆடி இருக்காங்க. அது பாருங்க 264 208 1 அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கோலியோட அந்த ஸ்ட்ரைக் ரேட் T20 பொறுத்த வரைக்கும் அது வந்து யாராலையும் அதை மாற்ற முடியாது. விராட் கோலினா ஒருத்தர் தான், இப்பயே சொல்றேன் ரோஹித் சர்மா ஒருத்தர் தான். யாரும் வந்து கம்பேர் பண்ணாங்க என்ன பொறுத்த வரைக்கும். விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மா சரி, அடுத்த விராட் கோலி வந்துட்டாரு, அடுத்த ரோஹித் சர்மா வந்துட்டாருன்னு ஒருத்தர் தான் போயிட்டாருன்னா அவ்வளவுதான். ஃபேன் இருப்பாங்க, பேருக்குன்னு இந்தியாவை பார்க்கலாம், இந்தியா மேட்ச் பார்க்கலாம், அவ்வளவுதான். என்ன இனிமே டெஸ்ட்ன்றது கொஞ்சம் மறக்க வேண்டிய விஷயமா மாறுது. வேற விராட் கோலி இல்ல ஒண்ணு, அவர் தான் டெஸ்ட். நம்ம இந்தியா சைடு இருந்து பார்த்தா அவர் தான் டெஸ்ட். வேற யாருமே அவ்வளவு ஸ்லெட்ஜ் எல்லாம் இல்ல. நம்ம பால் இருந்தாருன்னா பிளாஸ்ட். எப்பவுமே விராட் கோலி தான் எப்பவுமே டெஸ்ட் மேட்ச் நம்மளுக்கு இந்தியாவுக்கு பெஸ்ட் ஓபனர் அவரு. நம்மளுக்கு தோனி இங்க இருந்தோ வந்து எத்தனை வந்து அவர் ஓபனிங் இறக்கி விட்டு ஆட விட்டாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, அவர் அதை யூஸ் பண்ணி நல்லா ஓபனிங் ஆடி அதான் பெஸ்ட் ஓபனர்ன்றாரு T20ல அவர் தான். இப்ப அவரும் இல்லாதவா நம்ம டெஸ்ட் மேட்சும் கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. இனிமே நம்ம டெஸ்ட் மேட்ச் மறக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்களும் வராங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அர்த்தம் நம்மள யங்ஸ்டர் தானே, நம்ம இந்தியா தானே, நம்ம சான்ஸ் கொடுக்காம வேற யாரு கொடுக்க போறா பாத்துக்கலாம். புல் ஷாட் ரோஹித் சர்மா, இன்னும் ஜட்டு பாய் மட்டும்தான் நம்ம ஜெம். சீனியரா இருக்காரு, ஏதாவது பண்ணுவாரு, அதெல்லாம் பாத்துப்பாங்க. இனிமே நம்ம தான். விராட் கோலி போனாலே ஸ்லெட்ஜுக்குன்னு ஆள் இருக்காங்க, செட் பண்ணிடலாம். இனிமே நம்ம தான். விராட் கோலி டெஸ்ட்ல வந்து ஒரு சேஸ் மாஸ்டர். அவர் இருக்கிற வரைக்கும் ஆப்போனன்ட் வந்து விக்கெட் எடுக்கணும், அவர் எப்படியாவது விக்கெட் எடுத்து நம்ம ஸ்கோரை நிறுத்துறோம் தான் பாப்பாரு. ஆனா அதுக்கெல்லாம் அவர் இதாக மாட்டார். இப்போ வந்து ஒரு சேஸ் மாஸ்டர் இறங்கினார்னா ரன் மிஷின் மாதிரி நல்லா ஸ்கோர் எடுத்துன்னு போக தான் பாப்பாரு. ஒரு 50 100 150 அப்படி கொண்டு போக தான் பாப்பாரு. அவர் இப்போ இல்ல டெஸ்ட் மேட்ச்ல இல்லைன்னும் போது ஒரு பிக் லாஸ் தான் இந்தியாவுக்கு. அவரும் ஒரு பிக் லாஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவர் இருக்கிற வரைக்கும் ஸ்கோரை ஏத்த தான் பாப்பாரு. அதே தான் விராட் கோலி எப்படி பயப்படுறாங்களோ அதே மாதிரி ரோஹித் சர்மாக்கும் பயப்படுவாங்க. விக்கெட் எடுக்கணும், 2 பேர் டியோவும் கொஞ்சம் டேஞ்சரான டியோ அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ 2 பேருமே ஒரு பிக் லாஸ் தான் ஃபார் இந்தியாவுக்கு. அக்ரஷன் தான், விராட் கோலினாலே அக்ரஷன் தான். அவர் இருக்கிற வரைக்கும் சும்மா அக்ரஷன் பறக்கும் அப்படியே. அதே மாதிரி அவர் இருக்கிற தைரியத்திலேயே இன்னும் டீம் பிளேயர்ஸும் பூஸ்ட் ஆகி இன்னும் எனர்ஜெட்டிக்கா ரொம்ப அக்ரெசிவா ஆடுவாங்க. ஸோ அது இந்தியாவுக்கு ஒரு நல்ல இதுதான். கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு. தெரியல, பிளேயர்ஸ் கம்பேக் கொடுத்து நல்லா ஆனா இருக்கும். அந்த அக்ரெசிவ் நேச்சர் பிடிக்கும் ப்ரோ விராட் கோலி கிட்ட இருந்து. இப்போ வியூவர்ஷிப்பே டிராப் ஆயிடும். இப்போ விராட் கோலி போனதால அந்த வியூவர்ஷிப்பே ஃபுல்லா குறையும். ஏன் ரிட்டையர் ஆனான்னு தெரியல எவ்வளவு சீக்கிரம். அதே ஷாக்கா தான் இருந்துச்சு கேட்கும் போது. மேபி பும்ராக்கே கொடுத்துருக்கலாம் கேப்டன்சி. சுப்மன் கில் அவ்வளோ ஆவரேஜும் வைக்கல, 26 தான் வச்சிருக்காரு சேனா கண்ட்ரீஸ்ல. அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. இப்போ விராட் கோலி போயிட்டாருன்னா நம்பர் 4 யாருன்னு தெரியல. மேபி ஸ்ரேயஸ் ஐயர் அந்த மாதிரி தான் இருக்குன்னா போகணும். கருண் ஐயர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல சின்ன பசங்க போயிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சேனா கண்ட்ரீஸ்ல. ரோஹித் சர்மா நல்லா தான் ஆடினாரு. அப்ப எண்ட் ஆஃப் த கரியர்ல தான் டெஸ்ட்டுக்கே வந்தாரு, முன்னாடிலாம் ஆடல அவ்வளோவா. ஆனா விராட் கோலி அந்த 2016 to 19 பீரியட் அப்போ சூப்பரா ஆடுவாரு. அந்த ஃபேஸ்ல அந்த அக்ரெசிவ் கேப்டன் அதை மிஸ் பண்ணுவாங்க. மேபி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன், டெஸ்ட் பெஸ்ட் கேப்டன் அவர் தான். அவ்வளோ ஜெயிக்கலனாலும் அவர் தான் பெஸ்ட் கேப்டன் இந்தியா எவர் ப்ரொடியூஸ்ட். ஓகே இல்ல ப்ரோ, தோனி கங்குலி அவங்க எல்லாரோடய அவர் தான் ஹையஸ்ட் வின் மார்ஜின் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் வின் பர்சன்டேஜும் அவர் தான் வச்சிருக்காரு கேப்டன்சில. அவர் தான் அந்த ஃபீல்டுலேயே ஒரு அக்ரெசிவ் நேச்சர் இருக்கும்ல, அதை மிஸ் பண்ணும். ஆஸ்திரேலியா ப்ரோ, ஆஸ்திரேலியா இங்கிலாந்து 2 கண்ட்ரீஸ்லயும் நல்லா தான் பண்ணுவாங்க. விராட் கோலி மிஸ் பண்ணுவாங்க தான். அதுதான் சேனா கண்ட்ரீஸ்க்கு போனா. இப்போ அவ்வளோவா இல்ல, சேனா கண்ட்ரீஸ் போனா கோலி, ரஹானே, ராகுல் இவங்க 3 பேர் தான் ஏதோ ஒரு அளவுக்குனாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ அதுல யாரும் இல்ல, ராகுல் நம்பி மட்டும்தான் போகுது இந்த டீம். கில்லி எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. 26 தான் வச்சிருக்காரு ஆவரேஜ் சேனா கண்ட்ரீஸ்ல. தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாங்க வந்து அந்த காலத்துல இருந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே. சச்சின், ரிக்கி பாண்டிங், கிரிகிஸ்ட், டோனி எல்லாருமே அந்த காலத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வழியா தான் நாங்க வந்து விராட் கோலியும் பாக்குறோம். இப்போ வந்து அவர் இல்லைன்ற போது அந்த பாக்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது கஷ்டமா இருக்கும். அவங்களாம் இல்ல, லெஜெண்ட்லாம் இல்ல, ஆல்ரெடி அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த வழியில கோலி வந்து நல்லா இது பண்ணாரு. இப்போ அவரும் ரோஹித் சர்மா 2 பேரும் இல்லைன்ற போது கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். கண்டிப்பா ப்ரோ, எவ்வளோ மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு அவரு. டெஸ்ட்லயும் சரி, ஓடியும் சரி, T20யும் சரி, நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமா பண்ணிருக்காரு. இப்போ அவர் இடத்த வந்து யாரு ஃபுல்ஃபில் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மாதிரி யார் வருவான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இது பண்றது தான். கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் கிட்ட அந்த வாய் இருக்கு.
டேலண்ட் இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுமன் கில்ல சொல்லலாம். இப்போ கூட வந்து ஜெய்ஸ்வால் அவங்களாம் வந்து நல்லா தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டேயே நீங்க கேப்டன்சி கொடுக்கறதுல தப்பு கிடையாது, கொடுக்கலாம். கொடுத்து பார்த்தா தானே தெரியும் என்ன இது பண்றாங்க. ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாம். இந்தியான்னு வரும்போது கோலி எங்களுக்கு வந்து டோனி எங்களுக்கு எப்படி பெஸ்ட்டோ அந்த ஈக்குவல் தான் கோலியும் நாங்க பார்ப்போம். கோலி, ரோஹித் சர்மா எல்லாருமே அது மாதிரி பார்ப்போம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் ப்ரோ சொல்லணும் கண்டிப்பா. நம்ம இந்த இது சாம்பியன் டிராஃபி அந்த மேட்ச் எல்லாம் நீங்க எடுத்தா கூடமே கோலி தான் ஒன் சைடா வின் பண்ணி கொடுப்பாரு. ஒரு மேட்ச்ல எல்லா விக்கெட்டுமே போயிடும், அவர் தான் ஒன் சைடா ஆடி கொடுப்பாரு. அதனாலன்னு கிடையாது, அந்த மேட்ச் நிறைய மேட்ச் இருக்கு, ஸ்டில் எனக்கு ஞாபகம் வர மாட்டேன், சாரி.